எல்லாம் உங்க ரம்பியின் அனுகிரகம் தான். இந்த வெயில்ல ஆனந்தமா நடக்கிறோம். இருக்கட்டும், இப்ப எங்க போறோம்? காசிக்கு. கால்நடையாகவா? ஏன்? எல்லாம் நம் கர்மங்களை கங்கையில தொலைக்கிறதுக்கு தான். இதோ பாருங்க, இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் வேணும்னா தூக்கிண்டு போங்க. உன்னையா? ஏன் வஞ்சி கொடி வஞ்சி கொடினெல்லாம் முன்ன வர்ணிப்பீர்களே, கொடி ஒரு சமயா? அதில்ல, ரம்பியா இருந்தா தலைமையிலேயே வச்சுட்டு கரகம் ஆடுவீங்க. லட்சுமி, உன் வாயால் அந்த பாவியின் பெயரை சொல்லாதே. உங்களுக்கு இந்த காலம் வந்தது. போதும் போதும். என்ன, நான் எப்படி இருக்கேன்? எப்படியா? ஒத்த காலை மேல வச்சிருக்க, ஒத்த கைய ஊனி இருக்க, இப்படி வளைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க. போங்க, எப்படி இருக்கேன்னா கேட்கணுமா? பொன்னார் மேனியலே பட்டு புடவை அரைக்கி சைத்து, பொன்னார் மேனியலே பட்டு புடவை அரைக்கி சைத்து, மின்னாள் உன் ஜடை மேல் மிளிர் தாளம்பை வைக்கல்ல ஏ ஏ ஏ. போங்க, நான் அழகா இருக்கனான்னு கேட்டா கேட்கணுமா? அதிர்ஷ்டம் வந்துட்டா அழகு தானாவே வந்துடுமே. ஆனா ஒண்ணும், அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் ஒரு சமயம் வரும். அதோட திமிரு வந்துடும். அதை வரவிடாம தடுக்கணும். அதுதான் புத்தாலித்தனம். அடடே வாங்க. நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும். உதவியா? ஆமா. என்ன உதவி? உட்காருங்க. கேட்டா அநியாயத்தை? இந்த ரம்பா இருக்காளே, ஹரிதாஸோட ஸ்நேகமா இருக்கிற மாதிரி இருந்தா. அப்புறம் ஒரு நாள் வேடிக்கையா கொடுக்கற மாதிரி கொடுத்தா. எதை? மதுவை. மதுவையா? ஆமா, கொடுத்தாளா? கொடுத்து அவருக்கு மயக்கம் வரும்போது அவர் சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாங்கிட்டா. அப்படி வாங்கினா செல்லாதே. அது சரி, சொல்றேன் கேளுங்க. அப்புறம் கிராமாதிகாரிய மயக்கி அவர் உதவியால ஹரிதாஸ் சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவரையும் அவர் மனைவியும் ஊரை விட்டே விரட்டி விட்டா. அப்படியானா இதை உடனே மகாராஜா கிட்ட நீங்க போய் சொல்றது நல்லது. போங்க. சரி சரி இருங்கோ. அப்படியானா நானும் மந்திரிக்கு ஒரு லிகிதம் கொடுக்கறேன். மகா புண்ணியவதிகளே, நீங்களெல்லாம் யார்? உங்கள் நாமதேயங்களை தெரிவிக்கலாமோ? நாங்கள் கங்கா, யமுனா, சரஸ்வதி என்ற 3 நதிகள். நதிகளா? நீங்களா? இந்த காடு முழுவதும் உங்களைப் போல இன்னும் நதிகள் இருக்கின்றனவா? மூடா, நாங்கள் தேவக்கன்னியர்கள். இவைதான் எங்கள் சுயரூபங்கள். உலகத்திற்காக நதிகளாக மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவம், நீங்கள் இப்படியே ஓடிக்கொண்டே இருந்தால் உங்கள் உடம்பெல்லாம் துரும்பா இழைத்து விடாதா? பாபி, உன்னை போன்றவர்களின் பாபமே எங்களை அகோரவதிகளாக்குகின்றது. பாபிகள் தங்கள் பாபங்களை எங்களிடத்தில் கழித்துவிட்டு புனிதர்களாகி போகின்றனர். கோர ரூபத்தை அடைந்த நாங்கள் அதை போக்கடிக்க வேண்டி இந்த மகாமுனிவரை சேவித்து அவர் ஆசீர்வாதத்தால் எங்கள் சுயரூபங்களை பெற்று வருகிறோம். ஓஹோ,
நீங்கள் நதிகள், அந்த முனிவர் மகா சமுத்திரம். பாஷ், உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த இருட்டு வேளையில் அந்த மகா சமுத்திரத்துடன் திருட்டுத்தனமாக சங்கமமோ? பலே நதிகளே, இதுவும் ஒரு நல்ல வழிதான். மட மானிடனே, அவருடைய மகிமையை நீ அறிய மாட்டாய். ஆஹா, அப்படியே சபித்து சாம்பலாக்கி விடுவாரோ? அவர் சொன்னது பலிக்கும். ஓம் சச்சிதானந்தம். ஹரி, அட, இந்த நதிகள் தான் பேசுகிறது என்றால் இந்த சமுத்திரம் கூட பேசுகிறது. குழந்தாய் ஹரி. குழந்தாய்? ஆம், உங்களுடைய திருட்டு செய்கைகளுக்கு முன் குழந்தைதான். மகாசமுத்திரமே, நான் அப்பா ஹரி, வா, என்னை ஆலிங்கனம் செய்து கொள். என்ன முனிவரே, இந்த ஆலிங்கனத்தை தவிர உமக்கு வேற ஒன்றுமே தெரியாது போன்றிருக்கே. குழந்தாய் ஹரி, நீ வழி தவறி விட்டாய். ஆஹா, ஆமா, காசிக்கு போக வேண்டிய நான் வழி தவறி விட்டது வாஸ்தவம் தான். என்ன, காசிக்கா? அப்பா ஹரி, உன் கை கட்டிய தூரத்தில் இருந்தது காசி. அங்குதான் நீ பிறந்தாய், வளர்ந்தாய். ஆனால் அதையெல்லாம் மறந்து நீ இப்படி அலைந்து கொண்டிருந்தால் காசி இந்த யுகத்தில் உன் கண்ணுக்கு அகப்படவே அகப்படாதப்பா. ஆஹா, அலங்காரமான ஞான தீபம் ஜோதி வீசுகிறது. கஞ்சா போதையில் காசிக்கு மட்டும் என்ன, கைலாசத்துக்கு கூட வழிகாட்டுவாயே நீ. எல்லாம் வல்ல என் சித்த சிகாமணியே, உம்மை கொஞ்சம் சுய புத்திக்கு கொண்டு வர வேண்டியதற்கு இதுதான் வழி. மகாபிரபு, மகாபிரபு, என்னை ரட்சியுங்கள், என்னை ரட்சியுங்கள். மகாபிரபு, மகாபிரபு, எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? உன் அருகில்தான் இருக்கிறேன் அப்பா. சுவாமி, இச்சிறு வயதில் என்னை இக்கதிக்கு ஆளாக்கி விட்டீரே. நான் இன்னும் எவ்வளவோ சுகங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சுவாமி, நான் தங்கள் குழந்தை அல்லவா? என் கால்களை கொடுத்து என்னை ரட்சியுங்கள் பிரபு. ஹரி, இன்னும் இந்த உலக சுகம் உன்னை விட்டு அகலவில்லையா? உன் மாதா பிதாவை ஹிம்சித்த பாபம் இது. இதை அனுபவித்தே தீர வேண்டும். என்ன, நான் அவ்வளவு பாபியா? ஆம், பாபிகளின் தலைவன் நீ. குழந்தைகளே, இவன் நிழலில் சற்று வந்து நில்லுங்கள். இதோ பார் உன் நிழலின் பாபச் செயல்கள். ஹரி, இவர்கள்தான் என் தாய் தந்தையர்கள். இவர்களுக்கு செய்த பணிவிடையின் மகிமையினால் என் நிழலின் ஸ்பரிச விமோச்சனம் இது.